ராஜ், இதெல்லாம் உண்மையா? ஊருக்கே தெரியுங்க கேள்வி கேட்கறது எவ்வளவு ஈஸியான விஷயங்கிறது. ஆனா பதில் சொல்றதுதான் கஷ்டம். எப்பவோ பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்க அப்பா செஞ்ச சின்ன தப்புக்கு இப்ப இவன் தண்டனை அனுபவிக்கிறான். டேய் மாமா, என்னடா பண்ற? ஒரு ஃப்ளோல கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா அவங்களும் நம்பிட்டாங்க. தயவு செஞ்சு வாய மூடு. சரித்திரத்துல மறைஞ்சு போன அந்த பழைய கதையை இவங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி இப்ப சொல்ல போறேன். நீ இப்படி வந்து நில்லுமா. இப்போ இவனை இவங்க அப்பாவை நினைச்சுக்க, உன்னை இவன் பொண்டாட்டியா நினைச்சுக்க. பொண்டாட்டியா? சும்மா பேச்சுக்கு நினைச்சுக்கமா. நீங்க 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துறீங்க. அதுக்கு பரிசா உனக்கு குழந்தை உண்டாகுது. குழந்தையா? அட ஒரு பேச்சுக்கு வச்சுக்கமா. குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் எதுக்கு இங்க இருக்க? டெலிவரிக்கு உங்க அம்மா வீட்டு கிளம்பிடுவேல. கிளம்பு. இப்போ இவங்க அப்பா இங்க தனியா மாட்டிக்கிட்டாரு. கரெக்ட்டா அதே டைமுக்கு இவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்துருச்சு. வேலைக்காரியா? அட பேச்சுக்கு வச்சுக்கமா. அன்னைக்கு ராத்திரி டமடமான்னு ஒரு சத்தம். அப்ப மின்னல் அடிச்சது, இடி இடிச்சது, பெருசா ஒரு மழை பெஞ்சது. அந்த மழையில இந்த பொண்ணு முழுசா நனைஞ்சு போச்சு. அவ நனைஞ்சதை அவங்க அப்பா இப்படி பாத்துக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? பார்வையும் கலந்தது. பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தது. அதனால மொத்தமா பத்திக்கிட்டு போச்சு. அந்த வேலைக்காரிக்கு குழந்தை உண்டாச்சு. அப்படி உருவான அந்த குழந்தை தான் இப்ப ஊருக்குள்ள பொறுக்கியா சுத்தி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற பூனைக்கண்ணு பாலு. நியாயமான பொண்டாட்டிக்கு பிறந்தவன் தான் மகாத்மா காந்தியோட மறு உருவமா சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த அமைதி சொரூபம் ராஜு. நம்ப மாட்டேன். இவ்வளவு சொல்லியும் நம்ப மாட்டேங்கிறானடா. நீ விடுற, நான் ஒத்துக்க வைக்கிறேன். சரியா கதை விடுறீங்கடா. அது என்னமோ நீங்க சொல்ற கதையும் ஸ்கிரீன் பிளேயும் டைலாக்கையும் நம்புறதுக்கு நான் என்ன சினிமா பைத்தியம்னு நினைச்சீங்களா? இவன மாதிரியா ஒருத்தன் பிறந்தான்னா அதை நாங்க நம்பணுமா? மா, இவன் சொல்றது எதையும் நம்பாத. இதெல்லாம் கதை, கட்டுக்கதையா? என் வாழ்க்கை உங்களுக்கு கட்டுக்கதையா? நான் கேக்குற கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? கேளு. இப்ப இவன் என்ன சொன்னா? நான் யாருக்கு பிறந்தேன்னு சொன்னா? உங்க அம்மாவுக்கு. அப்ப என் தம்பி யாருக்கு பிறந்தான்? வேலைக்காரிக்கு. எந்த சூழ்நிலையில? இடி மின்னல் மழை பெஞ்ச அன்னைக்கு ராத்திரி. என்ன நல்லா உத்து பாருங்க. எந்த பூனை கண்ணா இல்ல சாதா கண்ணா? சாதா கண்ணு. அந்த பாலுது பூனை கண்ணு. நானும் சாஃப்ட் ஃபெலோ. அந்த பாலு ரஃப் ஃபெலோ. மாமா கொஞ்சம் அமுக்கி வாசிங்க. நீ சும்மா இரு மச்சான். இவன் கேக்குற ஜுஜுபி கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாதா? ஏன் நிறுத்தியா? கண்டினியூ பண்ணு. சரி ஓகே. என் பேர் ராஜ். அவன் பேர் என்ன? பாலு. நானும் பாலுவும் எந்த மாதிரி பிறந்தோம்? ஒரே நெகட்டிவ்ல இருந்து எடுத்த 2 வேற போட்டோ மாதிரி பிறந்தீங்க. That's all your honor. எல்லா உண்மையும் நீங்களே ஒத்துக்கிட்டு கட்டுக்கதை வேற சொல்றீங்க. இது பாயா இல்ல கார்ப்பரேஷன் காவாயா? சி. இவன் பேச்ச கேட்காத. கோர்ட்ல லாயர் மாதிரி என்ன தெரியும்னு கேட்டான். இவன் சொன்னதை நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நான் ஒத்துக்க மாட்டேன். ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாச்சு. அம்மா அது வந்து போதும். இதெல்லாம் பச்சை உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் குத்தி காயப்படுத்துறது மனுஷன் செய்யற வேலை இல்ல. இவர் மனுஷனா? ராஜ், I'm sorry. உங்களுக்கு பாலுன்னு ஒரு பிரதர் இருக்கிறது தெரியாம தான் என் சிஸ்டர் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டா. சாரி, வெரி சாரி. இட்ஸ் ஓகே. அடிச்சு தூக்கி அமுக்கி போட்டானுங்க. ராஜ் பாருங்க, ஒரு கொடுமையான பிளாஷ்பேக்க உங்க எல்லாரும் முன்னாடியும் சொன்னதுனால தாங்க முடியாத வேதனையோட என் நண்பன் வெம்பி போறான். டேய் ராஜ் நில்றா, நானும் உன் கூட வரேன்டா. இப்போ என்ன சொல்ற உஷா? எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அவனுக்கு பூனைக்கண்ணு இருந்த மாதிரியே இல்லையே. ஓகே, இப்போ டைம் எவ்வளவுன்னு கரெக்டா சொல்லு. 10:45. Now tell me, இந்த வாட்ச் எந்த கம்பெனிது? எந்த கம்பெனியா? இன்னொரு தடவை காமி, கரெக்டா சொல்றேன். கரெக்ட். இப்ப பார்த்த வாட்ச்ல டைம் மட்டும் தான் நீ பார்த்த. ஆனா இந்த வாட்ச் எந்த கம்பெனி நீ கவனிக்கல. அதே மாதிரி பாலுனியே கோவமா பார்த்திருக்க. அதனால அவன் கண்ணு பூனை கண்ணா இல்ல நார்மல் கண்ணா நீ கவனிக்கல. That's all my sister. ஏய் ஆரம்பத்துல இருந்து உன்னோட கதையை கேட்டுக்கிட்டு தாண்டா இருந்தேன். டேய் உண்மையை சொல்லு. பாலுன்னு இன்னொருத்தன் இருக்கானா? இருந்தா இருக்கலாம். இருந்தா இருக்கலாம்னா இல்லனா இருக்காதுன்னு அர்த்தமா? இல்லனா இல்லாம இருக்கலாம். அப்ப இருக்கானா இல்லையா? இருந்தும் இல்லன்னா இருக்கிற மாதிரி தானே. அவன் இருக்கான்னு தோணுச்சுனா நீ வந்து என்கிட்ட சொல்லு. அவன் இல்லன்னு தோணுச்சுனா நீ சொல்லு. நானும் தெரிஞ்சுக்குவேன். இப்ப அவன் என்னடா சொல்லிட்டு போனா? அவனுக்கு தெரியாதான், நமக்கு தெரிஞ்சா சொல்றான். அவனுக்கே தெரியலனா நமக்கு எப்படி தெரிய போகுது? நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு. இப்போ அது ஒத்துக்கிறியா? என்னது அட்வான்ஸ் பிரெயின்னு கரெக்டான டைம்ல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கான்னு சொல்லி உன்னை காப்பாத்தினதுக்கு பார்ட்டி கூடுமா செல்லம்? கொடுத்துறேன்டா செல்லம். அங்க பாட்டில் கூட ரெடியா இருக்கு, வந்து பாரு. எங்கம்மா? இங்கடா. டேய் பாவி, இது என்ன பார்ட்டிடா? உனக்கு பாத்தி ஒரு கேடாடா. இல்லாத கேரக்டர் உருவாக்கி இருக்க. நாளைக்கு அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் அவனை கொண்டு வான்னு சொன்னா நான் எங்கடா போவேன்? நீ என்னடா பண்ணுவ? கேவலமான டவுட்லாம் உனக்கு ஏன்டா வருது? மூடுறா. ஒருத்தனுக்கு சாதா கண்ணா, இன்னொருத்தனுக்கு பூனை கண். டேய் பாபு, எனக்கு அர்ஜென்ட்டா இப்பவே பூனை கண்ணு வேணும். ரெடிமேடெல்லாம் கிடைக்காதுடா. ஏதாவது பூனையை கொண்டாதான் உண்டு. எனக்கு கான்டாக்ட் லென்ஸ் வேணும்னு சொன்னேன். அது கிடைக்கும்.
சக்சேனா சாரா? மாமா வந்து பாத்ரூம் மாமா பாத்ரூம்ல இருக்காருங்க. எதுக்கா? அது என்னவோ தெரியலங்க, ராஜு வந்ததுல இருந்து பாத்ரூம்லயே தாங்க இருக்காரு. ஓகே சார். இந்த சக்சேனாக்கு வேற வேலையே இல்லையடா, எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். மாமா கொஞ்சம் பார்த்து பேசுங்க மாமா. நல்லா மூஞ்சியை பார்த்தானே பேசிட்டு இருக்க. அவர் ஃபோன் பண்ணாருன்னா ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். என்ன பெருசா முக்கியமான வேலையா இருக்க போகுது? அப்ப உட்கார இடத்துல பாம்பு வச்சு சாவடிக்கிறேன், ஒரே அடியா வேதனை எல்லாம் குறைஞ்சு. நான் உங்களை சொல்ல மச்சான சொன்னேன். करो बाथरूम ले இருக்கிறேன்னு சொல்லி फोन कट करता है ऊपर से என்னைய திட்டுறே. ஏய் तुम्हारा कीमा बना दूंगा मैं. ராமா நம்ம பொண்டாட்டி டைமுக்கு வந்துச்சு, நீ தப்பிச்சே. கிருஷ்ணா சந்தடி சாக்குல நம்ம பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன் மாமா. அரே கோபால், பாம்பாய் கரீம்லாலா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. சோலாவரம் டெண்டர் ப்ராஜெக்ட்ல யாரும் தலையிடாம பாத்துக்க சொல்லி இருக்காரு. முக்கியமா திரிஷாவாலா கம்பெனி. सक्सेना साहब, நீங்க ஒரியாவாதீங்க. மை பிளான் बोलता है திரிஷாவுக்கு உஷானா நம்ம உயிர் है, உஷாவே हम किडनैप करता है. சோழவரம் ப்ராஜெக்ட் டெண்டரை கேன்சல் பண்ணலனா உஷாவை கொலை பண்ணிடுவோம்னு சொன்னோம்னா கதம் हो गया. ऐसा प्लान करो. மச்சான், உஷாவை கிட்னாப் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டேன். செஞ்சிடுறேன். எனக்கு ஒரு டவுட். என்ன கிட்னாப் பண்றதுக்கு 17 வருஷமா 7 வருஷமா? டேய் பாபு, எப்பறா இருக்கு இந்த பூனை கண்ணு? அப்படியே பாலு கண்ணு மாதிரி இருக்குடா. நான் தானடா அந்த பாலு. டேய் எனக்கு ஒரு டவுட். இப்ப சடன்னா ராஜு வந்துட்டானா? அம்மா, நான் தானடா ராஜு பாலு ரெண்டும். ஆமால. ஏய் அங்க பாரு, உஷா வந்துட்டா. இப்ப நாம அர்ஜென்ட்டா. நீ மூடு, கதையை நீ பண்ணிட்ட. இனிமே ஸ்கிரீன் பிளேயை நான் பண்றேன், பாரு. ஏய், உனக்கு கண்ணு தெரியலையா? எவன்டா நீ? நீ வந்து ஏய் பூரி, உனக்கு மோதத்தை தவிர வேற வேலையே இல்லையா? அந்த வேலைக்காரிக்கு பிறந்த குழந்தை தான் இப்ப ஊரெல்லாம் பொறுக்கியா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த பூனைக்கண்ணு பாலு. ஏய், முதல்ல அந்த கண்ணாடி அவரு. இன்னாத்துக்கு? முதல்ல அவரு சொல்றேன். ஏய், உனக்கு கண்ணு இல்லையா? இன்னா பயந்துட்டியா? இது பூனை கண்ணுமா? எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. நீ அப்படியே இந்த ராஜ் மாதிரியே இருக்க. ஏய், நான் ஒண்ணாவே இல்ல, என்ன மாதிரி வருகிறான். ஏய், வந்த வேலையை ஒழுங்கா பாரு, இல்லன்னா சைடுல மோதி ஸ்ட்ரைட்டா தூக்கிடுவேன். என்னது? சைடுல மோதி ஸ்ட்ரைட்டா தூக்கிடுவேன். ஏய் பூரி, மறுபடியும் எப்பமா மோத வருவ கண்ணே? ஏய் பாத்து போடா டுமுக்கே. ஏய் ஏறி புரியடா, இவதான்டா. ஏய் வாக்கிங் போறியாடி செல்லம், வாடி. ஏய் இவனுங்க யாரா புதுசா இருக்கானுங்க? ஏய் இவனுங்க நடந்துக்கிறத வச்சு பார்த்தா ரவுடி மாதிரி இருக்குடா. சி, ரவுடியா? ஆமாடா, அங்க பாரு, கடவுள் உனக்காகவே அனுப்பி வச்ச மாதிரி இருக்குல்ல. போ, அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சு தம்சம் பண்ணிடு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உஷா பயந்து அப்படியே ஓடி போயிடுவா. ஏய் ஏன் தப்புல அந்த பக்கி அடிச்சா அதான் உழுந்துட்டேன். பரவாயில்ல போயா. அது இல்ல எனக்கு வந்து. பரவாயில்ல போயா, போ. அம்மா. போ. நீ வாயை மூடு, நானே பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும்.